தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற இட்லி தோசை கூட வர தண்ணி குருமா தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஏன் தள்ளுவண்டி கடை குருமான்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அதுக்கு அவங்க சில பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது தண்ணி குருமா, சால்னா கிடையாது. மிக்சி ஜாரில் என்னென்னலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்றதை நான் ஜெட் ஸ்பீடில் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப கடுப்பாயிடுவீங்க. எடிட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து டைரெக்டாக குக்கரில் 2 கரண்டி எண்ணெய், மசாலா பொருட்கள், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலையை வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ குழம்புக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கமன்னு வாசனை வரும். மறுபடியும் நான் இதில் ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். வீட்டில் கூட்டம் இருக்கும்போது முக்கால்வாசி நேரம் இதை வச்சே நான் ஓட்டிடுவேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி?